இந்தோ தெரியுறாருல, இவரோட பையன் இவர். இவர் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற அந்த கல்யாண ஆசையை காட்டி அவருடைய சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு ஊடகத்துறைக்கு அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த கல்யாண ஆசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த 90s பிள்ளைங்களுக்கு ரொம்ப பெரிய கனவாக இருக்குங்க. அதை காட்டி தன்னோட சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய முகத்தை பார்த்தா பாவமாக இருக்குது. போதைப் பொருளை உள்ளே கொடுத்து என்னை ஒரு வாரத்துக்கு வந்து போதையாகவே இருக்க வச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருந்தா பரவாயில்ல, ஆனால் கை நாட்டை வாங்கி சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு எழுத படிக்க தெரியும். அப்படி இருக்கையில் ஏன் என்கிட்ட கைரேகை வாங்கணும், கையெழுத்தே வாங்கியிருக்கலாமே. அப்படி கைரேகை வச்சு அந்த சொத்தை எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நான் சுயநினைவோட எப்படிங்க எழுதி கொடுத்துருப்பேன். எனக்கு அந்த சொத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க மனு கொடுக்கறதுக்கு வரும்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்கிறாங்க. இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தானே தெரியும். ஸோ அவங்க சீக்கிரமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு வந்து கமெண்ட்டை தெரியப்படுத்துவாங்க. ஸோ இந்த அப்பா மகன் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னோட சொத்தை இழந்தவங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்கு வராங்க. இதுக்கு முன்னால் திருச்செந்தூரில் அப்படி தான் ஒருத்தரோட பணத்தை நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு உனக்கு பொண்ணை காட்டுறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் உருவிக்கிட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற தகவலை நான் படித்தேன். எனக்கு சிரிப்பு வந்தது, ஆனால் அதை உங்ககிட்ட நான் பகிரலை. இது பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்ம அதையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த தகவலை உங்ககிட்ட சொல்கிறேன். எப்பா சமீபத்தில் ஒரு பையன் மோமோஸுக்காக தன்னோட வீட்டில் இருந்த 85 பவுன் நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு மோமோஸ் சாப்பிட்டு வந்தானா. ஸோ அந்த கதையாக இருக்குது. எப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்து உங்களுடைய சொத்தை அவங்க ஏமாற்றி தான் எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான உண்மை பிரதிபலன் உங்களை நோக்கி வந்துடும். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே வேளையில் உங்கள்கிட்ட இருக்கிற தேவைகள் 2 இருக்குது பாருங்கள். 1 கல்யாணம், 2வது வந்து போதை. இது 2ம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே ஏமாற்றப்பட்டு ஏமாந்துட்டேன்னு கத்துறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தேவையை எதிர்பார்த்து ஏமாற்றும் அந்த பேர்வழிக்கிட்ட போய் சேர்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து கத்தும் பொழுது நாம் தான் கொஞ்சம் புத்தியோடு சுதாரிக்க வேண்டிய சூழலில் இருக்கும். இந்த தகவலை எதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன்னா, தயவு செய்து யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஆசை வார்த்தை பேசி உங்ககிட்ட வராங்க ஒருத்தவங்க அப்படின்னா உங்களுடைய சேவை அவங்களுக்கு தேவையாக இருக்கிற காரணத்தினால மட்டும்தான். எனவே விழித்துக்கொள், பிழைத்துக்கொள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.